இன்று நம்ம வந்து கடலை மாவு போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு அரை கப் எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்ச ஆனியன், இஞ்சி பூண்டு தட்டி எடுத்தது, உப்பு, பச்சை மிளகாய், பொன்னாவண்ணி கீரை எடுத்திருக்கேன். நான் இதில் வந்து கீரை ஏதாச்சும் சேர்க்கணுன்றதுக்காக பொன்னாவண்ணி கீரை எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், ஃப்ரெஷ் பொன்னாவண்ணி கீரை சேர்த்துருக்கேன். கீரையை வந்து நான் பொடிசாக நறுக்கிக்கிறேன். இப்போ அரை கப் கடலை மாவு போடுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, நிறைய இருக்கக்கூடாது, லைட்டாக போட்டாவே போதும். நான் இதுக்கு வந்து சோட்டா மாவெல்லாம் போட போகிறதில்ல, வெறுமனே உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கீரை பொடிச்சு நறுக்கி வச்சுருக்கிற அந்த பொன்னாவண்ணி கீரை சேர்க்குறேன். பொன்னாவண்ணி கீரை வந்து கண்களுக்கு நல்லது, அதனால் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஆனியன் பொடிச்சு வச்ச ஆனியன் சேர்த்துக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள்லாம் சேர்த்துருக்கேன், அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ போண்டாக்குன்றதுனால கொஞ்சம் அந்த பக்குவம் வந்து வரணும். இந்த பாருங்கள் பதம், இதுதான் போண்டா மாவுக்கு பிசைஞ்சியாச்சு. இந்த பதம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் பபிள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம போண்டா போட்டுடலாம். கொஞ்சம் கொடு, தண்ணி நிறைய மாவு. போண்டா போட்டாச்சு, பாயில் ஆகிட்டுருக்கு. பாயில் ஆகிட்டே இருக்குது. இன்னும் அந்த கலர் பொன்னிறமாக மாறணும், அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும். உள்ளே பாயில் ஆகணும். கடலை மாவு வேகாமல் அப்படியே சாப்பிட்டுட்டோன்னா வயிறு வலிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து பச்சையோடு தான் போட்டிருக்கோம். அது வந்து ரொம்ப கண்ணுக்கு நல்லது, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானது இந்த பொன்னாவண்ணி கீரை. இப்போல்லாம் பார்த்தீங்க, இந்த காலகட்டத்தில் மொபைலில் தான் பசங்க கிளாஸ் கவனிக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு கண்ணை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பொன்னாவண்ணி கீரைகளை நம்ம வந்து கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிடலாம். இது வந்து ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நம்ம என்னெல்லாம் பொன்னாவண்ணி கீரை ஆட் பண்ணியிருக்கோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து இந்த ஸ்நாக்கில் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.